சாபம் வாங்குன டீமான்ஸ்லாம் எல்லா இடத்துலயும் சுத்திக்கிட்டு இருக்கு. அந்த மாரி டீமான்ஸ்லாம் வேட்டையாடுறதுக்காகவே டீமான் ஹண்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் இருக்கு. அந்த ஒரு கூட்டத்துல தான் நம்ம கதையோட ஹீரோவும், ஹீரோயினும் இருக்காங்க. சின்ன சின்ன டீமான்ஸ்லாம் பிடிச்ச அவங்க, இந்த டீமான்ஸுக்கெல்லாம் ராஜா அப்படின்னு சொல்ற சுன் வுகாங் அப்படின்ற அந்த ஒரு டீமான அவங்க பிடிக்கணும்னு சொல்லி முயற்சி பண்றாங்க. இந்த சுன் வுகாங் அப்படின்ற அந்த ஒரு கேரக்டர ரீசென்ட்டா PS5 கேம்ல ரிலீஸ் ஆகி, Instagram ஃபுல்லா ட்ரெண்டா இருந்த அந்த ஒரு கேரக்டர பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். இந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர எப்படி நம்ம ஹீரோவும், ஹீரோயினும் அடக்குனாங்க அப்படின்னு சொல்ற ஒரு கத தான் 2013ல வெளியான ஜர்னி டூ த வெஸ்ட் அப்படின்ற இந்த ஒரு மூவி. இந்த படத்துல ஆக்ஷனு, சென்டிமென்ட், காமெடின்னு சொல்லி எல்லாத்தையுமே வச்சிருப்பாங்க. நமக்கு சில சீன்ஸ்லலாம் அழுகுறதா, சிரிக்கிறதான்னு கூட தெரியாது. அந்த அளவுக்கு கன்ஃப்யூசிங்கா இருக்கும். இப்ப வாங்க நம்ம கதைக்குள்ள போயிரலாம். கதையோட ஆரம்பத்திலேயே ஒரு ஆறுக்கு பக்கத்துல ஒரு கிராமத்த காட்டுறாங்க. இந்த ஆறுகள்ல மீன் பிடிச்சு தான் அந்த ஒரு கிராமத்துல இருக்கிற எல்லாருமே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்ப அங்க இருக்கிற ஒருத்தரு மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது, தன்னோட பொண்ணுகிட்ட, "தண்ணீல ரொம்ப நேரம் இருக்காதம்மா, தண்ணிக்குள்ள இருந்து டீமான் வந்துரும்னு" சொல்றாரு. அப்ப அந்த பாப்பாவும், "தண்ணிக்குள்ள எப்படி டீமான் இருக்கும்? நீங்க சும்மா பொய் சொல்றீங்கன்னு" சொல்லுது. "நீ வேணா அந்த தண்ணியவே உத்து பார்த்துக்கிட்டே இரு, அந்த டீமான் வரும்னு" சொல்லும்போது, அந்த பாப்பாவும் உத்து பார்த்துக்கிட்டே இருக்கு. அப்ப தண்ணிக்குள்ள இருந்து ஏதோ ஒண்ணு சடனா வெளிய வருது. ஆனா வந்தது அந்த பொண்ணோட அப்பா தான். இவர் இப்படி பயமுறுத்தின உடனே அந்த பொண்ணு அழுக ஆரம்பிச்சிருது. சரி கொஞ்ச நேரம் நம்ம பொண்ணுக்கு விளையாட்டு காட்டலாம் அப்படின்னு சொல்லி அதோட அழுகைய அடக்குறதுக்காக, தலைகீழா நீச்சல் அடிச்சு கொஞ்ச நேரம் விளையாட்டு காட்டுறாரு. அத பார்த்து அந்த பொண்ணு சிரிக்குது. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே ஏதோ ஒண்ணு அவர தண்ணிக்குள்ள இருந்து பிடிச்சு இழுக்க ஆரம்பிக்குது. அவரும் துடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா சுத்தி இருக்கிற யாருமே அத பார்க்கவே இல்ல. அந்த பொண்ணும் தன்னோட அப்பா விளையாட்டு தான் காட்டுறாரு அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே இருக்கு. கொஞ்ச நேரம்க்கு அப்புறமா அந்த இடமே ரத்தமா மாற ஆரம்பிக்குது. அப்பதான் அங்க இருக்கிற எல்லாருமே அத பார்க்கவே ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அந்த ஒரு பெர்சன் இறந்து போயிட்டாரு. அவருக்கு இறுதி மரியாதை நடக்குது. அந்த பொண்ணும், அந்த பெர்சனோட ஒய்ஃப்பும் பயங்கரமா அழுக ஆரம்பிக்கிறாங்க. அப்ப தண்ணிக்குள்ள ஏதோ ஒரு டீமான் இருக்கு. அத நம்ம கொன்னாகணும் அப்படின்னு சொல்லி அந்த கிராம மக்கள் எல்லாருமே ஒரு சாமியார வர வைக்கிறாங்க. அந்த சாமியாரும் ஏதாவது வித்தையெல்லாம் வச்சுட்டு, ஏதோ பாம்பெல்லாம் போட்டு தண்ணிக்குள்ள இருந்து ஒரு பெரிய மீன பிடிக்கிறாரு. இந்த ஒரு மீன் தான் அந்த டீமானு. இத மட்டும் நம்ம கொன்னுட்டோம்னா, உங்களோட கிராமத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லன்னு சொல்லி அந்த சாமியார் சொல்றாரு. அவர் பிடிச்சது ஒரு ஸ்டிங்ரே மீன் தான். தமிழ்ல திருக்க மீனுன்னு சொல்லுவாங்க. இவ்வளோ பெரிய மீன நான் பார்த்ததே கிடையாது. கண்டிப்பா இதுதான் அவர கொன்றுக்கணும் அப்படின்னு சொல்லி கிராம மக்கள் எல்லாருமே நம்புறாங்க. இந்த சாமி நமக்கு ஒரு பெரிய உதவி பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி நெறைய பண காசுகள்லாம் குடுக்குறாங்க அந்த சாமியார்கிட்ட. அப்பதான் அந்த இடத்துல ஒரு பிச்சைக்காரன் மாரி இன்னொரு கேரக்டர காட்டுறாங்க. அந்த ஒரு கேரக்டர் வந்து நான் வந்து ஒரு டீமான் ஹண்டர் தான். நீங்க சொல்லப்போனா பிடிச்சது ஒரு டீமானே கிடையாது. அது ஒரு சாதாரண மீன் தான். நீங்க உண்மையாவே தேடிட்டு இருக்கிற டீமான் இன்னமும் தண்ணிக்குள்ள தான் இருக்குன்னு சொல்றாரு. இந்த ஒரு பெர்சன் தான் நம்ம கதையோட ஹீரோவே. இவங்களோட பேர்லாம் கேட்கறதுக்கு ஒரு மாரி வித்தியாசமா இருக்கும் சைனீஸ் நேம்னால. அதனால நம்ம ஹீரோன்னே சொல்லி கூப்பிட்டுக்கலாம். இப்ப நம்மளோட ஹீரோ சொல்றத அங்க இருக்கிற யாருமே கேட்க மாட்றாங்க. "இவ்வளோ பெரிய மீன நாங்க பார்த்ததே இல்ல. கண்டிப்பா இந்த ஒரு மீன் தான் அந்த ஒரு பெர்சன கொன்றுக்கணும். நீ சொல்ற மாரி டீமான்லாம் தண்ணிக்குள்ள வேற எதுவும் இல்லன்னு" சொல்றாங்க. அப்ப அந்த சாமியாரும், "இவன் போற போக்க பார்த்தோம்னா நம்மளோட பொழப்புக்கே ஆப்பு வச்சுருவான் போல. பேசாம அந்த ஒரு மீன நீங்க எரிக்கும்போது இவனையும் சேர்த்து எரிச்சிருங்க" அப்படின்னு சொல்லி மாட்டி விட்டுர்றாரு. அதனாலேயே அந்த கிராம மக்கள் எல்லாருமே நம்மளோட ஹீரோவ போட்டு அடிக்க ஆரம்பிச்சுடுறாங்க. நம்மளோட ஹீரோவும் "சொன்னா கேளுங்கடா, அந்த டீமான் இன்னும் தண்ணிக்குள்ள தான் இருக்கு. நீங்க அத கொன்னுட்டதா நெனச்சு தண்ணிக்குள்ள இறங்கினீங்கன்னா எல்லாருமே செத்துருவீங்க" அப்படின்னு சொல்லி எவ்வளவோ சொல்லி பார்க்குறாரு. ஆனா அங்க இருக்கிற யாருமே கேட்க மாட்றாங்க. இனிமேல் தண்ணிக்குள்ள எதுவுமே இல்ல. எந்த ஒரு ஆபத்தும் கிடையாது அப்படின்னு சொல்லி தண்ணிக்குள்ளேயே குதிச்சு எல்லாருமே சந்தோஷமா விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இனிமேலு அவங்க தைரியமா மீன் பிடிக்கலாம். அப்பதான் நம்மளோட ஹீரோவும் தூரமா ஏதோ ஒண்ணு வரத பார்க்குறாரு. அத பார்த்தவுனே தெரிஞ்சிருச்சு அந்த ஒரு டீமான் தான்னு. அந்த டீமான் வர ஆரம்பிச்சிருச்சு. எல்லாருமே "தண்ணீலருந்து வெளிய வாங்கடா" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ எவ்வளவோ கத்தி பார்க்குறாரு. ஆனா அங்க இருக்கிற யாருமே கேட்கல. அப்ப அங்க இருக்கிற ஒரு பொண்ண அந்த டீமான் அப்படியே மொத்தமா முழுங்க ஆரம்பிக்குது. அத பார்த்து பயந்துட்டு எல்லாருமே தண்ணீலருந்து வெளிய வர ஆரம்பிக்கிறாய்ங்க. அந்த சாமியாரும் "கவலைப்படாதீங்க. அது தண்ணீலருந்து வெளிய வராது. இங்க நீங்க பாதுகாப்பா இருக்கலாம்னு" சொல்றாரு. ஆனா அந்த டீமானோட உறுப்பு ஏதோ ஒண்ணு வெளிய வரைக்கும் வந்து அவங்கள பிடிச்சு உள்ள இழுத்துட்டு போது. அத பார்த்துட்டு அங்க இருக்கிற எல்லாருமே மேல வந்தும் பயத்துல ஓட தான் ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த ஊரோட தலைவரு, "அட பாவி! எங்ககிட்ட எல்லா பணத்தையும் வாங்கிட்டு, நீ டீமான கொல்லவே இல்லையே! அந்த பணத்தெல்லாம் குட்றான்னு" சொல்லி கேட்கிறாரு. "நான் என்ன பண்றது? நீங்க 1 டீமான் தான் இருக்குன்னு சொல்லி கூட்டிட்டே வந்தீங்க. ஆனா இந்த இடத்துல 2 டீமான் இருக்கு. இது என்னோட பிரச்சனை இல்ல" அப்படின்னு சொல்லி அந்த சாமியார் ஓட பார்க்குறான். அப்ப அந்த ஊர் தலைவர அந்த டீமான் திரும்பவும் வந்து பிடிச்சுட்டு போயிருச்சு. அப்ப அந்த ஊர் மக்கள் எல்லாருமே பயத்துல நடுங்கி போய் உட்கார்ந்துருக்காங்க. அப்பதான் நம்மளோட ஹீரோ சொல்றாரு, "நீங்க யாருமே இருக்கிற இடத்துல இருந்து அசையாதீங்க. நீங்க செத்த மாரி நடிச்சீங்கன்னா, அந்த டீமான் உங்கள எதுவுமே பண்ணாதுன்னு" சொல்லும்போது, எல்லாருமே அசையாம உட்கார்ந்துருக்காங்க. ஆனா, அந்த இறந்து போன பெர்சனோட அந்த பொண்ணு மட்டும் பயத்துல ஓடி வந்துகிட்டு இருக்கு அவங்க அம்மாகிட்ட.
அவங்க அம்மாவும் அதே இடத்துல நில்லுமா அப்படின்னு சொல்லி எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. ஆனா அது கேட்கவே மாட்டேங்குது. அப்ப அந்த டீமானும் வந்து அந்த குழந்தைய பிடிச்சிட்டு போலான்னு பாக்குது. அந்த அம்மாவும் எவ்வளவோ முயற்சி பண்ணி தடுக்க பாக்குறாங்க. ஆனா முடியவே இல்ல. அந்த பொண்ணோட முடியெல்லாம் புடிச்சு அறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இருந்தாலும் அது பாஞ்சு வந்து அந்த குழந்தைய பிடிச்சிட்டு போயிருச்சு. கோவமான அம்மா, "இந்த தடவ என்னோட குழந்தைய நான் இழக்க மாட்டேன்" அப்படின்னு சொல்லி ஒரு ஈட்டிய எடுத்துட்டு தண்ணிக்குள்ளேயே குதிச்சுடுறாங்க. "என்னோட குழந்தைய திரும்ப குடு" அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்காங்க. அப்ப பின்னாடி திரும்பி பார்க்கும்போது தான் அந்த டீமான முழுசாவே காட்டுறாங்க. அதோட கண்ணே பார்க்கறதுக்கு ரொம்ப பயங்கரமா இருக்கு. அதோட உருவமும் பார்க்கறதுக்கு ரொம்ப பெருசா இருக்கு. தலைய பார்க்கறதுக்கு ஒரு மாரி புலி மாரிக்க இருக்கு. ஆனா உடம்ப பார்க்கறதுக்கு மீன் மாரி இருக்கு. அது அந்த பொண்ண முழுங்குனதும் இல்லாம, அந்த அம்மாவையும் சேர்த்தே முழுங்கிட்டு போயிருச்சு. அந்த இடமே கொஞ்சம் கொஞ்சமா உடைய ஆரம்பிக்குது. அப்ப ஒரு கூடையில ஒரு குழந்தைய வச்சிருக்காங்க. அந்த குழந்தையும் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணிக்குள்ள விழுக போது. நம்மளோட ஹீரோ எப்படியாவது அந்த குழந்தைய காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்றாரு. ஆனா அந்த கட்டையே உடைஞ்சு போய் ஒரு மாரி சீசா மாரி வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த குழந்தைய காப்பாத்துறேன்னு சொல்லி தெரியாத்தனமா நம்மளோட ஹீரோவும் தண்ணிக்குள்ள குதிச்சுடுறாரு. ஆனா நல்ல வேளை அந்த டீமான் வரதுக்கு முன்னாடியே திரும்பவும் மேல எந்திரிச்சு வந்துடுறாரு. இருந்தாலும் அந்த டீமான் குழந்தைய விடவே மாட்டேங்குது. தண்ணிக்குள்ள இருந்து வேகமா வந்து அந்த குழந்தைய பாஞ்சு பிடிக்கலான்னு பாக்குது. ஆனா அதுக்கு முன்னாடியே பக்கத்துல அந்த ஒரு மீன பிடிச்சு வச்சிருப்பாங்களே, அந்த ஒரு கட்டைய அவுத்து விட்டுர்றாங்க. அது வந்து அந்த டீமான் மேல ஃபோர்ஸா மோதுன உடனேயே அந்த டீமான் வந்து தண்ணிலேருந்து வெளிய வந்து விழுந்துருது. அது அதே இடத்திலேயே இருந்துச்சுன்னா, கண்டிப்பா திரும்பவும் தண்ணிக்குள்ள போய் உயிரோட வந்துரும். அதுக்கு முன்னாடியே அத மேல கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் ட்ரை பண்றாரு. இந்த பக்கம் ஏதாவது ஒரு வெயிட்ட போட்டோம்னா, கண்டிப்பா அந்த மீன் மேல வந்து விழுந்துரும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ போய் குதிக்க பாக்குறாரு. ஆனா நம்மளோட ஹீரோட வெயிட்டுக்கு கண்டிப்பா அது தாங்காது. அதனாலேயே அந்த ஒரு சாமியார, "நீ தான் ரொம்ப திறமைக்காரனாச்சே என் கூட வாடா" அப்படின்னு சொல்லி பிடிச்சு இழுத்துட்டு போய் 2 பேருமே விழுந்து பாக்குறாங்க. ஆனா அந்த மீனோட வெயிட்டுக்கு அவங்க ஈக்குவல் ஆகல. அதனாலேயே அவங்க 2 பேருமே பறந்து போயிர்றாங்க. அதுக்கப்புறமா இன்னும் ஒரு 4, 5 பேர் வந்து குதிக்க பாக்குறாங்க. ஆனா அவங்களால கூட அந்த டீமானோட வெயிட்டுக்கு ஈக்குவல் ஆகல. அதுக்கப்புறமா அந்த கிராமத்திலேயே ரொம்ப வெயிட்டா இருக்கிற ஒரு பொண்ணு இருக்கு. அது ஓடி வந்து குதிச்சிருது. அது குதிச்ச உடனேயே அந்த டீமானோட வெயிட்டும் தாங்க முடியாம, இப்ப தண்ணீலேருந்து வெளிய வந்து விழுந்தனால ரொம்ப நேரமா அதால மூச்சே விட முடியல. அந்த ஒரு டீமானும் அப்படியே ஒரு பெர்சனா மாற ஆரம்பிக்குது. அங்க இருக்கிற எல்லாருமே, "ஓ! இந்த பெர்சன் தான் அந்த டீமானா?" அப்படின்னு சொல்லி புரிஞ்சுகிட்டு அந்த ஒரு டீமான கொல்ல வராங்க. ஆனா அப்பதான் நம்மளோட ஹீரோ வந்து தடுத்துட்டு, "நான் தான் ஒரு டீமான் ஹண்டரு. இத என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீங்க எதுவும் அவசரப்படாதீங்க. ஒரு டீமான கொல்லணும்னா, அதோட கெட்ட எண்ணத்த மட்டும் நம்ம வெளிய எடுத்துட்டா போதும். அத நம்ம அடக்கிரலாம்." அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்காரு. ஆனா அந்த பாட்டுல அது பயங்கரமாக்கே தெரியல. அப்பதான் அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வந்து அந்த டீமன அடி அடின்னு அடிச்சு, ஏதோ ஒரு மேஜிக்கலா பண்ணி அத ஒரு சின்ன ஒரு பொருளா மாத்தி ஒரு கூடைக்குள்ள போட்டு அடைச்சு வச்சுர்றாங்க. இந்த பொண்ணு தான் நம்ம கதையோட ஹீரோயினே. "என்னடா நீ பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்க. இந்த பாட்டெல்லாம் வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. டீமான்ஸ் எல்லாம் புடிச்சோமா, அடிச்சோமா அப்படின்னு சொல்லி அடக்கிக்கிட்டு போய்க்கிட்டே இருக்கணும்னு" சொல்றாங்க. இத பார்த்துட்டு அந்த கிராம மக்களும், "உண்மையான டீமான் ஹண்டர் இவங்க தான் போல" அப்படின்னு சொல்லி அந்த பொண்ண கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. இத பார்த்து நம்மளோட ஹீரோவும், "நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம். கடைசில அந்த பொண்ணு வந்து எல்லா கிரெடிட்டையும் வாங்கிட்டு போயிருச்சே" அப்படின்னு சொல்லி சோகமா போறாரு. அவர் நேரா அந்த கிராமத்த விட்டுட்டு அவரோட கிராமத்துக்கு போறாரு. அந்த ஒரு கிராமத்துல தான் அவரோட மாஸ்டரும் இருக்காரு. வந்த உடனேயே, "நான் அந்த ஒரு வாட்டர் டீமான தான் பிடிக்கிறதுக்காண்டி போயிருந்தேன். கடைசில நான் பிடிக்கிறதுக்கு முன்னாடி வேற ஒரு பொண்ணு பிடிச்சிருச்சுன்னு" சொல்றாரு. அப்பதான் அந்த வாட்டர் டீமான பத்தி அவங்க மாஸ்டர் கொஞ்சம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. எல்லாருமே டீமானா ஆரம்பத்திலே மாறுறது கிடையாது. அது ஒரு பெர்சனா தான் இருந்தாரு. ஒரு குழந்தை தண்ணிக்குள்ள விழுந்ததுக்கு அப்புறமா, அந்த குழந்தைய காப்பாத்துறக்காண்டி தான் அவரு போனாரு. ஆனா, அவரோட உருவம் பார்க்கறக்கு ஒரு மாரி வித்தியாசமா இருக்கறனாலயே, அந்த கிராம மக்கள் எல்லாருமே, அந்த ஒரு குழந்தைய அவரு கடத்துறாரு அப்படின்னு நெனச்சுட்டு, அவர கொலை பண்ணிர்றாங்க. அவர கொலை பண்ணதும் இல்லாம, அந்த ஒரு ஆறுலயே அவர தூக்கி போட்டு, அந்த மீன்களுக்கு இரையாக்கிர்றாங்க. உதவி பண்ண போனவர கொலை பண்ணி தண்ணிக்குள்ள போட்டனாலயே, அந்த ஒரு வெறுப்புலயே, அவரு ஒரு சாத்தானா மாறி, ஒரு டீமானாவே மாறிட்டாரு. அதனால அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு கெட்ட எண்ணத்த மட்டும் நம்ம எடுத்துட்டோம்னா போதும். அவங்கள நம்ம கொலை பண்ணணும்னு அவசியமே இல்ல அப்படின்னு சொல்லி அந்த மாஸ்டர் சொல்றாரு. ஆனா நம்மளோட ஹீரோக்கு நம்பிக்கையே இல்ல. "நீங்க சொல்லுங்க மாஸ்டர், உண்மையாவே நம்ம இந்த மாரி பாட்டு பாடுறோமே, அதுக்கு ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்கா? மத்த டீமான் ஹண்டர்ஸ்லாம் சண்டை போடுறதுல தான் குறியா இருக்காங்க. அவங்கலாம் சண்டை போட்டு ஈஸியாவே அந்த ஒரு டீமான அடக்கிர்றாங்க. ஆனா நான் பாட்டு பாடுறேன் அப்படின்னு சொல்லி நெறைய பேர இழந்துட்டேன். என்னால நெறைய பேர காப்பாத்தவே முடியல. நான் போறதுக்கு முன்னாடியே ஒரு குழந்தைய, ஒரு அம்மாவையும் அந்த ஒரு டீமான் கொன்றுச்சு. என்னால யாரையுமே காப்பாத்த முடியல. நான் ரொம்பவே பிரயோஜனமே இல்லாத ஒரு ஆளா இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கதறி அழுக ஆரம்பிக்கிறாரு. அத பார்த்துட்டு நம்மோட மாஸ்டரும், "கவலைப்படாத தம்பி. இந்த ஒரு பாட்டுக்கு நீ எந்த ஒரு பிரயோஜனமே இல்லன்னு நெனைக்கிற. ஆனா சொல்லப்போனா ஒரு நாள் நீ இந்த ஒரு விஷயத்த புரிஞ்சுக்குவ. இதோட சக்தியையும் புரிஞ்சுக்குவ. இப்ப நீ போய் மத்த வேலைகள பாரு" அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. ஆனா நம்மளோட ஹீரோ அழுகைய அடக்குற மாரியே தெரியல. திரும்பவும் வந்து அழுதுகிட்டே தான் இருக்காரு. "சரி விடு தம்பி எல்லாமே சரியாயிரும்" அப்படின்னு சொல்லி மாஸ்டர் அனுப்பி வைக்கிறாரு. ஆனா திரும்பவும் அழுதுகிட்டே தான் வராரு. "அடேய் போதும்டா போடா" அப்படின்னு சொல்லி மாஸ்டர் அடிச்சு அனுப்பி வைக்கிறாரு. அதுக்கப்புறமா ஒரு கோட்டை மாரி இருக்கிற ஒரு ஹோட்டல காட்டுறாங்க. அந்த ஒரு ஹோட்டலுக்கு ஒரு பையனும், பொண்ணும் வராங்க. அந்த பையன் "இந்த ஹோட்டல் எவ்வளோ அழகா இருக்கு" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கான். ஆனா அந்த பொண்ணு "அது உன் அளவுக்கு அழகா இல்ல" அப்படின்னு சொல்லி அந்த பையன பார்த்து ஜொல்லு விட்டுக்கிட்டே இருக்கு. "ஏன்டி ஒரு இடத்துக்கு வந்தோம்னா அந்த இடத்த பாருடி, ஏன்டி என்னையவே பார்த்துட்டு இருக்க" அப்படின்னு சொல்லி அந்த பையனும் சொல்றான்.
அங்க ஒரு பெர்சன் வந்து, "வாங்க, வாங்க சாப்பிட வந்தீங்களா? உங்களோட அதிர்ஷ்டம் இந்த இடத்துல கூட்டமே இல்லாம இருக்கு. நீங்க மட்டும் கொஞ்சம் லேட்டா வந்திருந்தா, கண்டிப்பா இந்த இடத்துல பயங்கரமா கூட்டம் இருந்திருக்கும். உங்களுக்கு உட்கார்றதுக்கு இடமே கிடைச்சிருக்காது. இப்ப நீங்க என்ன சாப்பிடுறீங்க?" அப்படின்னு சொல்லி ஒரு பன்னீரெல்லாம் சமைச்சு வச்சிருக்காங்க. அந்த ஒரு சாப்பாட குடுக்குறாங்க. அந்த சாப்பாட சாப்பிட்டு முடிச்சுட்டு, "சார் எவ்வளோ டேஸ்ட்டா இருக்கு. இந்த மாரி ஒரு டேஸ்ட்டான சாப்பாட யாரு சமைச்சது?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "எங்களோட மாஸ்டர் தான் சமைச்சாரு." அப்படின்னு சொல்லி மாஸ்டர காட்டுறாங்க. மாஸ்டர் பார்க்கறதுக்கு ஒரு மாரி வித்தியாசமா டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. மாஸ்டர் வாய தொறந்து எதுவுமே பேச மாட்றாரு. அந்த ஒரு பொண்ணும் தன்னோட பாய் ஃப்ரெண்ட விட்டுட்டு அந்த மாஸ்டர பார்த்து சொல்லிவிட ஆரம்பிச்சுருச்சு. "உங்க பேர் என்ன? நீங்க எப்படி சமைச்சீங்க?" அப்படின்னு சொல்லி மாஸ்டர் கிட்டயே பேசிட்டு இருக்கு. இத பார்த்து காண்டான அந்த பையனும், "ஏய் நீ என்ன எவ்வளோ ஜொல்லி விட்டுட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி அந்த பையன கேட்கிறான். ஆனா அந்த பொண்ணு கண்டுக்கவே மாட்டேங்குது. "ஏன் மாஸ்டர் எதுவுமே பேசவே மாட்றீங்க? வாய தொறந்து பேசுங்க." அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லும்போது, அவரும் வாய தொறக்க ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் தெரியுது அந்த ஒரு மாஸ்டரே ஒரு டீமான் தான்னு. அத பார்த்து பயந்து அவங்க 2 பேருமே ஓட ஆரம்பிக்கிறாங்க. அதுவரைக்கும் அழகா தெரிஞ்ச அந்த ஒரு இடம், எவ்வளோ மோசமான ஒரு இடம் அப்படின்னு சொல்லி அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. பக்கத்துல நெறைய மெழுகுவர்த்திலாம் இருந்திருக்கும். அந்த எல்லாமே கத்தியா மாற ஆரம்பிக்குது. அங்க பன்னிகள்லாம் சமைச்சு வச்சிருப்பாங்க. அந்த பன்னிகள் எல்லாருமே சொல்லப்போனா மனுஷங்க தான். அந்த மாஸ்டரும் கையில இருக்கிற கத்திய வச்சு அவங்க 2 பேருமே அதே இடத்திலேயே கொலையும் பண்ணிர்றாரு. அதுக்கப்புறமா அந்த ஒரு ஹோட்டலுக்கு நம்மளோட ஹீரோ வராரு. அங்க நெறைய கஸ்டமர்ஸ்லாம் இருக்காங்க. அங்க ஒரு பொண்ணு வந்து, "வாங்க, வாங்க என்ன சாப்பிடுறீங்க? ரொம்ப கூட்டமா இருக்கு. உங்களுக்கு ஒரு டேபிள நான் புடிச்சு வைக்கிறேன் வாங்க" அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போது. ஆனா, நம்மளோட ஹீரோவுக்கு நல்லாவே தெரியுது, அது எவ்வளோ ஒரு மோசமான ஒரு இடம்னு. சுத்தி இருக்கிற எல்லாருமே கஸ்டமர்ஸா தெரியிறாங்க. ஆனா, நம்மளோட ஹீரோவோட கண்ணுக்கு அவங்க எல்லாருமே இறந்து போன மாரி தான் தெரியிறாங்க. ஏன்னா, நம்மளோட ஹீரோ ஒரு டீமான் ஹண்டரா இருக்கனால, டீமான்ஸ அவரால ஈஸியாவே புரிஞ்சுக்க முடியுது. "சரி போதும் நிறுத்து. நானும் ஒரு டீமான் ஹண்டர் தான். உன்னோட உண்மையான சுயரூபத்த காட்டு" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லும்போது, அந்த ஒரு பொண்ணு காட்ட ஆரம்பிக்கிறா. "என்னையவே அடிக்க பார்க்குறியா? இப்ப பாரு என்னோட வெப்பன" அப்படின்னு சொல்லி எடுக்கிறா. ஆனா, நம்மோட ஹீரோ பயப்படவே இல்ல. திரும்பவும் ஒரு குத்து வைக்கிறா. "ஓ! இந்த ஒரு வெப்பன பார்த்து நீ பயப்படல போல. இன்னொரு வெப்பன காட்டுறேன் பாரு" அப்படின்னு சொல்லி இன்னொரு வெப்பன எடுக்கிறா. ஆனா, அப்பயும் நம்மளோட ஹீரோ பயப்படவே இல்ல. குத்த ஆரம்பிச்சுட்டாரு. கோவமான அந்த டீமானும் நம்மோட ஹீரோவ அடிக்க பார்க்குறா. ஆனா, நம்மோட ஹீரோக்கு இந்த சண்டைலாம் வரவே வராது. அப்பதான் அந்த இடத்துல நம்மோட ஹீரோனே இருக்காங்க. அவங்க வந்து பயங்கரமா ஃபைட் பண்ணி குத்து குத்துன்னு குத்துறாங்க. ஆனா, அவங்க அடிக்கும்போது அந்த இடத்துல ஒரு வித்தியாசமா ஒரு பலூன குத்துற மாரி சவுண்ட் தான் வருது. கடைசி குத்துல அந்த பொண்ணு அப்படியே சாம்பலாவே மறைஞ்சு போயிர்றா. அங்க இருக்கிற எல்லாருமே நம்மளோட ஹீரோயின் கிட்ட சண்டைக்கு வராங்க. நம்மளோட ஹீரோனும் பயங்கரமா அடி அடின்னு அடிக்கிறாங்க. ஆனா அடிக்கும்போது ஒரு மாரி பலூன குத்துற சவுண்ட் தான் வருது. கடைசி குத்துல மட்டும் அவங்க எல்லாருமே சாம்பலா மாறிர்றாங்க. அப்ப அங்க இருக்கிற எல்லாருமே சேர்ந்து வரும்போது, நம்மளோட ஹீரோனோட கையில ஒரு மாரி காப்பு இருக்கு. அந்த ஒரு காப்ப வச்சு அவங்க பயங்கரமா வித்தையெல்லாம் காமிச்சு எல்லாருமே போட்டு தள்ளிர்றாங்க. என்னதான் எல்லாருமே ஈஸியா அடிச்சாலுமே கூட, அவங்களோட மாஸ்டர் மட்டும் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காரு. அந்த ஒரு டீமான் கிட்டயும் நம்மளோட ஹீரோயின் பயங்கரமா ஃபைட் பண்றாங்க. ஃபைட் பண்ணி முடிச்சுட்டு கடைசில அதோட கைய கால்லாம் பிடிச்சுர்றாங்க. அப்பதான் அந்த டீமானோட ஒரிஜினல் உருவமே தெரியுது. பார்க்கறதுக்கு ஒரு மாரி பன்னி மாரி இருக்கு. அதோட வாயோட வாயா வச்சு அத உறிஞ்சு எடுத்துரு. அப்பதான் இத அடக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றாங்க. ஆனா நம்மளோட ஹீரோவுக்கு எப்படி இதோட வாயில போய் வாய் வைக்கிறது? வேற ஏதாவது ஒரு மெத்தட் இருக்கான்னு சொல்லி கேட்கறாரு. இப்ப மட்டும் நீ அத பண்ணலைன்னா, கண்டிப்பா இந்த டீமான் கிட்ட நம்ம 2 பேருமே இறந்துருவோம்னு சொல்லி நம்மளோட ஹீரோயின் சொல்றாங்க. ஆனா நம்மளோட ஹீரோவுக்கு வேற வழியே இல்ல. நான் வேணா கைய பிடிச்சுக்கிறேனே, நீ வேணா வாயோட வாயா வச்சு உறிஞ்சு எடுத்துரு அப்படின்னு சொல்றாரு. இவன் சரிப்பட்டு வரமாட்டான் அப்படின்னு சொல்லி நம்மளோட ஹீரோனே ஹீரோவோட கையையும் பிடிச்சு வாயோட வாயா ஒட்ட வச்சுர்றாங்க. கடைசியில நம்மளோட ஹீரோவும் உறிஞ்சு எடுத்துர்றாரு. என்னதான் உறிஞ்சு எடுத்தாலுமே கூட நம்மளோட ஹீரோவோட அத தாங்கிக்கவே முடியல. கடைசியில வேற வழி இல்லாம ஹீரோயின் வந்து அவங்களோட வாயோட வாயா வச்சு உறிஞ்சு எடுத்துர்றாங்க. உறிஞ்சு எடுத்து எப்படியோ ஒரு பயலையும் பிடிச்சு அடக்குறாங்க. ஆனா முழுசா அடக்குறதுக்கு முன்னாடியே அந்த ஒரு டீமானோட உண்மையான உருவம் வெளிய வர ஆரம்பிக்குது. அது அப்படியே ஒரு காட்டு பன்னியாவே மாறிருச்சு. அங்கருந்து விரட்டிக்கிட்டே வருது. நம்மோட ஹீரோவும் ஹீரோயினும் அங்கருந்து ஓட ஆரம்பிச்சுர்றாங்க. கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறமும் மழை வந்துருச்சு. வேற வழி இல்லாம அதே இடத்துல நின்னுர்றாங்க. நம்மோட ஹீரோயினுக்கு மட்டும் பயங்கரமா அடிபட்டுருச்சு. எனக்கு மருந்து போடுன்னு சொல்றாங்க. நம்மோட ஹீரோவும் அப்படியே வெட்கப்பட்டுக்கிட்டே ஒரு மாரி மருந்து போடுறாரு. "நீ தெரிஞ்சோ தெரியாமலேயே என்னோட உயிர காப்பாத்திட்ட" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ தேங்க்ஸ் சொல்றாரு. அப்ப நம்மளோட ஹீரோயினும் "எனக்கு தேங்க்ஸ் சொல்றதா இருந்தா வேற விதத்துல சொல்லு" அப்படின்னு சொல்லி கண்ண மூடுறாங்க. என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கும்போது, "ஏன்டா ஒரு பொண்ணு கண்ண மூடுனா உனக்கு அதோட அர்த்தம் தெரியாதா? ஒரு பொண்ணு கண்ண மூடுனான்னா அவளுக்கு நீ கிஸ் பண்ணணும்" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. இத கேட்டவுனே நம்ம ஹீரோக்கு "எது கிஸ் பண்ணணுமா? அடி போடி" அப்படின்னு சொல்லி அங்கருந்து ஓடி போக ஆரம்பிச்சுடுறாரு. நேரா மாஸ்டர் கிட்ட போயி அந்த ஒரு பன்னி டீமான எங்களால பிடிக்க முடியல. ஆனா ஒரே ஒரு பொண்ணு மட்டும் என்னை கிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்குது. நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப மாஸ்டர் "ஏன்டா ஒரு பொண்ணு கிஸ் பண்ண சொன்னா கிஸ் பண்ண வேண்டியது தானே" அப்படின்னு சொல்லி சகஜமா சொல்றாரு. "அது கிஸ் பண்ணணுமா? நம்மளோட பழக்கவழக்கங்கள்லாம் சரிப்பட்டு வராது. நான் கடவுளோட உண்மையான காதல பெறணும்னு நெனைக்கிறேன். இந்த மாரி பொண்ணுகிட்ட இருந்துலாம் எந்த ஒரு காதலும் எனக்கு வேணாம்" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ரொம்ப சீன் போடுறாரு. அப்ப மாஸ்டரும் "ஏன்டா வாய்க்கு எட்டுன மாய்க்கு ஏதாவது ஒரு விஷயம் கிடைச்சிட்டா,
அத டேஸ்ட் பண்ணணும்டா. அத விட்டுட்டு இப்பலாம் பேசிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருக்கிற ஒரு பொருள சாப்பிட்டு காட்டுறாரு. "டேய் நீ சாப்பிடுறது தப்பில்ல. என்னோட கடையில இருந்து நீ பாட்டுக்கு காசே குடுக்காம சாப்பிட்டுட்டு இருக்க" அப்படின்னு சொல்லி மாஸ்டர போட்டு பக்கத்துல இருக்கிற பொண்ணு அடிக்க ஆரம்பிக்குது. ஐயய்யோ! காசு எடுத்துட்டு வர மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லி 2 பேருமே அங்கருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருக்கிற ஒரு படத்துல பன்னி டிமாண்ட பத்தியும் அவங்க மாஸ்டர் எழுதி வச்சிருக்காரு. இதுவும் ஒரு பெர்சனா தான் இருந்தான். அந்த ஒரு பெர்சன் பார்க்கறதுக்கு கொஞ்சம் பன்னி மாரி இருப்பான். அவன் ஒரு பொண்ண லவ் பண்ணான். அந்த பொண்ணு அவன லவ் பண்ணுச்சு. ஆனா கொஞ்ச நாளுக்கு அப்புறமா வேற ஒரு அழகான ஒருத்தன் வந்தோனயே அவன பார்த்து மயங்க ஆரம்பிச்சிருச்சு. இது பிடிக்காம போய் "ஏன் இப்படிலாம் பண்ற?" அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுகிட்டயே போய் கேட்டான். ஆனா அந்த பொண்ணோட புது பாய் ஃப்ரெண்டு அவன கட்டி வச்சு அடிக்க ஆரம்பிச்சு துன்புறுத்த ஆரம்பிச்சுட்டான். அந்த ஒரு வெறுப்புலயே அவன் சாத்தான் கிட்ட போய் ஒரு டீமானாவே மாறிட்டான். அவன் ரொம்பவே பவர்ஃபுல்லு. அவன அடக்குறதுக்கு நெறைய சக்திகள்லாம் தேவைப்படும். முடிஞ்ச வரைக்கும் அந்த பொண்ணு கூட கோஆப்பரேட் பண்ணி அந்த ஒரு பன்னி டீமான பிடிக்க பாருடா அப்படின்னு சொல்லி மாஸ்டர் அட்வைஸ் பண்றாரு. அதுக்காக அந்த பொண்ணுக்குள்ள என்னால சுத்திக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ திரும்பவும் சீன் தான் போடுறாரு. எனக்குன்னு சொல்லி வாழ்க்கையில கனவுகள்லாம் இருக்குது. இதுக்கு முன்னாடி இந்த மாரி பொண்ணுங்கலாம் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்றாரு. டேய் நீ இந்த மாரி பொண்ணுங்க கிட்ட இருந்தெல்லாம் காதல் வேணாம். உண்மையான காதல் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த மாரி உண்மையான காதல் புத்தர்கிட்ட இருந்து மட்டும் தான் கிடைக்கும். நீ அந்த டீமான்ஸ்க்குலாம் ராஜா அப்படின்னு சொல்ல சுன் வுகாங்கை தோற்கடிக்கணும் அப்படின்னு சொல்லி நீ கனவு கண்டுட்டு இருக்க. அத பண்றதுக்கு நீ பல வருஷங்கள் கஷ்டப்பட வேண்டியிருக்கும். நீ இப்பயே ஆரம்பிச்சா தான் உன்னால முடியும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. சரி எங்கன்னு போய் அந்த ஒரு புத்தரையும் சுன் வுகாங்கையும் நான் தேடுறது அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும்போது, நீ ஒரு மிகப்பெரிய மலைகள தேடி போ. அந்த ஒரு மலைகள தான் சுன் வுகாங்கையும் உன்னால பார்க்க முடியும். புத்தரையும் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. அப்படியே ஒரு காட்டு வழியா போகும்போது அங்க யாரோ நம்மளோட ஹீரோவ பிடிச்சிடுறாங்க. அந்த இடத்துக்கு ஒரு பெரிய வண்டி மாரி ஏதோ ஒண்ணு வருது. அதுக்குள்ள இருந்து வித்தியாசமா நெறைய பேர்லாம் வராங்க. அவங்க வந்து நம்மளோட ஹீரோவ பிடிச்சிடுறாங்க. நாங்க யார் தெரியுமா? டீமான்ஸையும் வேட்டையாடுவோம். அந்த டீமான் ஹண்டரா இருக்காங்களே அவங்களையும் சேர்த்து வேட்டையாடுவோம். இப்ப நான் சொல்றத மட்டும் நீ செய்யலன்னா உன்னையும் கொன்றுவோம்னு சொல்றாங்க. அப்ப அவங்க ஏற்கனவே 4, 5 பேர்லாம் பிடிச்சு வச்சிருக்காங்க. அதுல ஒரு ஆள் தான் நம்மளோட ஹீரோயினும். பக்கத்துல இருக்கிற ஒருத்தன்கிட்ட நீ டீமான் ஹண்டரா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவன் பயத்துல நான் டீமான் ஹண்டரே இல்லன்னு சொல்லிடுறான். எங்களுக்கு பொய் சொன்னா பிடிக்காது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பர்சன அதே இடத்திலே கொலை பண்ணிடுறாங்க. நம்மளோட ஹீரோ ரொம்ப பயந்து போயிடுறாரு. இப்ப நம்மளோட ஹீரோ கிட்ட வந்து நீ டீமான் ஹண்டரா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவர் யோசிக்கிறாரு. அப்ப ஹீரோயின் வந்து இவன் ஒண்ணும் டீமான் ஹண்டர்லாம் கிடையாது. நான் தான் டீமான் ஹண்டரு. இவன் என்னோட புருஷன்னு சொல்றாங்க. நீங்க புருஷன் பொண்டாட்டின்னா அத நீங்க ப்ரூவ் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது, கையில எந்த ஒரு மோதிரம் எதுவுமே இல்ல அவங்க கிட்ட. இப்ப நாங்க உங்க கண்ணு முன்னாடியே ப்ரூவ் பண்ணி காட்டுறோம் அப்படின்னு சொல்லி, இதே இதுலயே ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி காட்டுங்கன்னு சொல்றாங்க. இத கேட்டவுடனே நம்மளோட ஹீரோவுக்கு என்னது ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணணுமா? என்னடா பேசுறீங்க? அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அப்ப நம்மளோட ஹீரோயினும் இப்போதைக்கு வேற வழி இல்ல. இதயத்திலே நம்ம பண்ணியே ஆகணும். இல்லன்னா இவங்க நம்மள கொலை பண்ணிருவாங்கன்னு சொல்றாங்க. அப்ப நம்மளோட ஹீரோவும் ஹீரோயினோட கைய பார்க்குறாங்க. அந்த கையில ஒரு மாரி சிலுவையெல்லாம் வச்சு அரைஞ்சிருக்காங்க. ஆனா நம்மளோட ஹீரோயினுக்கு பெருசா வலியே இல்ல. அப்பதான் புரிஞ்சுக்கிறாரு இது ஒரு ஃபேக்குன்னு. ஐயய்யோ! கண்டுபிடிச்சிட்டான்டா இவன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் தப்பிக்க பார்க்குறாங்க. ஆனா நம்மளோட ஹீரோ விடுற மாரியே இல்ல. அப்பதான் தெரியுது அது எல்லாமே நம்மளோட ஹீரோனோட செட்டப் தான். நம்மளோட ஹீரோவ அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா நம்மளோட ஹீரோ அவங்கள கண்டுக்கவே மாட்றாரு. அதனால தான் இந்த மாரி ஒரு செட்டப் பண்ணி அவங்க கூட ஒண்ணு மண்ணா இருக்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ணாங்க. ஆனா அதையும் நம்மளோட ஹீரோ கண்டுபிடிச்சுட்டாரு. "நீ ஏன் இப்படிலாம் பண்ற? உனக்கு பொறுப்புன்றதே ஒண்ணு இல்லவே இல்லையா?" அப்படின்னு சொல்லி ஒரு மாரி வீரவசனம்லாம் பேசிட்டு நம்மளோட ஹீரோ அங்கருந்து போறாரு. அப்ப அங்க இருக்கிற ஒரு ஆள் புடிச்சிட்டு வந்துட்டு, இவன் என்ன ஓவரா டயலாக்லாம் விட்டுட்டு இருக்கான். இவன என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இவன் சொன்னா கேட்க மாட்டான். இவன நம்ம இடத்திலேயே கட்டி போடுங்களேன் அப்படின்னு சொல்லி நம்மளோட ஹீரோன்னு சொல்றாங்க. அப்ப அங்க இருக்கிற எல்லார்கிட்டயுமே இவன தான் நான் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. ஆனா அங்க இருக்கிற யாருமே இவன போயா லவ் பண்றீங்க? அவன பார்க்கறதுக்கே ரொம்ப வீக்கா இருக்கான். இவன் சரியான பயந்தாங்கோலின்னு சொல்றாங்க. அப்பதான் நம்மளோட ஹீரோயின் சொல்றாங்க, நம்ம எல்லாருக்குமே டீமான ஹண்ட் பண்றதுக்கு ஒரு மாரி ஃபைட்டிங் டெக்னிக்ஸ்லாம் தெரியும். ஆனா அவனுக்கு எந்த ஒரு டெக்னிக்குமே தெரியாது. அவன் ஒரு புக்க வச்சுக்கிட்டு தைரியமா டீமான் கிட்ட போய் நிக்கிறான். அதிலயே தெரியுது அவன் எவ்வளோ தைரியசாலின்னு. எனக்கு அவன ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. ஆனா அங்க இருக்கிற ஒரே ஒரு பொண்ணு மட்டும் நம்மளோட ஹீரோனோட மனச புரிஞ்சுக்கிறாங்க. "நீ ஆரம்பத்துல இருந்தே இந்த சண்டைன்னு தெரிஞ்சனாலயே, உனக்கு ஒரு பையன எப்படி மயக்கணும் அப்படின்ற ஒரு விஷயமே தெரியல. நான் சொல்ற மாதிரி செய்யு. என்கிட்ட ஒரு டெக்னிக் இருக்கு." 2 பேப்பர் மாரி எடுத்துக்கிறாங்க. அதுல ஒரு பேப்பர மட்டும் நம்மளோட ஹீரோனோட முதுகுல வச்சுர்றாங்க. "இந்த பேப்பர் இருக்கிற வரைக்கும் நான் பண்ற எல்லாத்தையுமே நீயும் பண்ணுவ. நான் எப்படி டான்ஸ்லாம் ஆடுறேன் அப்படின்ற விஷயத்த நீ அவன்கிட்ட போய் பண்ணேன்னா, கண்டிப்பா அவன் உன்ன பார்த்து மயங்கிருவான்னு" சொல்றாங்க. இவங்களும் அதே மாரி பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளோட ஹீரோவும் எனக்கு யூரின் வர மாரி இருக்கு. என்னை வெளிய விடுன்னு சொல்றாரு. அப்ப அவங்கள்ல ஒருத்தன் அந்த ஒரு பொண்ணுகிட்ட பக்கத்துல வந்து நிக்கிறான். அவங்க இந்த மாரி ட்ராமாலாம் போறதுக்கு முன்னாடி, ரத்தம் வர்றதுக்காக ஒரு டியூப் மாரி கையில வச்சிருப்பாங்க. அந்த ரத்தம்லாம் அந்த பொண்ணு மேல தெறிக்குது. இத பார்த்துட்டு அந்த பொண்ணு கடுப்பாயி, "டேய் இங்கேருந்து போயிரு" அப்படின்னு சொல்லுது. இந்த பக்கம் நம்மளோட ஹீரோயினும் அத சொல்றாங்க. "நான் எதுக்காண்டி போணும்? நான் யூரின் போணும்" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றாரு. "என் மேல இதெல்லாம் தெறிச்சுக்கிட்டே இருக்குது. நீ ஏன்டா இப்படிலாம் பண்ற?" அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லுது. இந்த பக்கம் நம்மளோட ஹீரோனும் அத சொல்றாங்க. நம்மளோட ஹீரோவும், "என்னது தெறிக்குதா? நான் இன்னும் யூரினே போல. உன் மேல எதுக்கு தெறிக்க போகுது?" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றாரு. "இங்க பாரு நீ மட்டும் போலன்னா அந்த டியூப நான் கட் பண்ணி எடுத்துருவேன்" அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லுது. நம்மளோட ஹீரோனும் அத சொல்றாங்க. இத கேட்டுட்டு நம்மளோட ஹீரோ ரொம்ப பயந்து போயிறாரு. "என்னது கட் பண்ணி எடுத்துருவியா? ஏன்டி இப்படிலாம் பேசுற?" அப்படின்னு சொல்லி பயப்படுறாரு.
அப்ப அந்த ஒரு பையன அந்த ஒரு பொண்ணு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்மளோட ஹீரோனும் நம்மளோட ஹீரோவ போட்டு அடிக்க ஆரம்பிச்சுடுறாங்க. ஐய்யயோ! பிளான் சொதப்பிருச்சே அப்படின்னு சொல்லி நம்மளோட ஹீரோனும் அங்கருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த ஒரு பேப்பரு நம்மளோட ஹீரோவோட மேல வந்து விழுந்துருது. இப்ப அந்த பொண்ணு பண்றதெல்லாம் நம்மளோட ஹீரோ பண்ணிட்டு இருக்காரு. இவன் என்னடா பொம்பள மாரி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவ போட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சுடுறாங்க. ஏன்டா இப்படி கூட்டிட்டு வந்ததுலேருந்தே அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அங்கருந்து போக பார்க்குறாரு. அப்பதான் அவங்க ஒரு கயிறு மாரி ஏதோ ஒரு விஷயத்த கட்டி வச்சிருக்காங்க. அந்த கயிற ஏதோ ஒண்ணு பிடிச்சு இழுக்குது. அப்ப அவங்க புரிஞ்சுக்கிறாங்க ஏதோ ஒரு டீமான் பக்கத்துல வந்துருச்சுன்னு. அங்க வந்தது வேற எந்த டீமானும் இல்ல. இவங்க எந்த ஒரு டீமான கொல்லாம வந்தாங்களோ அந்த ஒரு பன்னி டீமான் தான். அது வேகமா ஓடி வந்துட்டு இருக்கு. இந்த பக்கம் இந்த வண்டிய ஓட்டுறதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. ஒருத்தர் வந்து ஒரு பலூன ஊதுவாரு. அந்த ஒரு பலூன பக்கத்துல இருக்கிற எல்லாருமே சுத்தியில வச்சு அடிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் அந்த ஒரு வண்டியே மூவ் ஆகும். அத வச்சுட்டு அவங்க வேகமா போயிட்டு இருக்காங்க. அந்த ஒரு பன்னீர் டீமானும் வேகமா ஓடி வந்துட்டு இருக்கு. அப்ப தெரியாத்தனமா அந்த பலூன ஊதுறவர் மேலேயே ஒருத்தர் சுத்தியில வச்சு அடிச்சிடுறாரு. ஆனா அவனுக்கு எதுவுமே ஆகல. சரி வேகமா ஊதுங்கடா அப்படின்னு சொல்லி திரும்பவும் பழையபடி தான் நடந்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த பன்னீர் டீமானும் பின்னாடி வந்துட்டு இருந்தது சடனா முன்னாடி வர ஆரம்பிச்சிருது. வேற வழி இல்ல 2மே மோதப்போது. இப்போதைக்கு நீ இங்கேருந்து ஓடி போயிரு. இல்லன்னா நீ செத்துருவ அப்படின்னு சொல்லி நம்மளோட ஹீரோயின் மட்டும் நம்மளோட ஹீரோவ வெளிய தள்ளி விட்டுறாங்க. அந்த பன்னி டிமாண்ட் மோதுனதுல அந்த வண்டியே நொறுங்கி போயிருச்சு. நம்மளோட ஹீரோனுக்கு ஏதோ ஆயிருச்சோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் ஓடி வந்து பதறி போய் பார்க்குறாரு. ஆனா நம்மளோட ஹீரோனுக்கு ஒண்ணுமே ஆகல. பரவாயில்லையே நீயே பதறி போறியா? அப்ப நீ என்ன லவ் பண்றியா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்ப நம்மளோட ஹீரோவுக்கும் என்ன பேசுறதுன்னு தெரியல. அப்படியே 2 பேருமே கட்டி பிடிச்சு நிக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துக்கு ஒரு புலி மாரி ஒரு டீமான் வருது. சொல்லப்போனா அது டீமான் கிடையாது. அது ஒரு டீமான் ஹண்டர் தான். அந்த ஹண்டர் வந்து அந்த பன்னி டீமான் கூட சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றாரு. அப்ப சண்டை போடும்போது வேற ஒரு ஹண்டர் வந்து அந்த ஒரு ஹண்டர் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. நான் தான் அந்த பன்னி டீமான கொலை பண்ணுவேன். நீ குறுக்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ள சண்டை போயிட்டு இருக்கு. டேய் நீ அந்த டீமான கொல்றதா இருந்தா அதுகிட்ட போய் சண்டை போடுறா. ஏன்டா என்கிட்ட சண்டை போடுற அப்படின்னு சொல்லி அந்த ஒரு டீமான் ஹண்டர் சொல்றாரு. இங்க என்னதான்டா நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அவங்களோட குரூப்பும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த இடத்துக்கு இன்னொரு டீமான் ஹண்டரும் வராரு. அவர் வரும்போதே சுத்தி இருக்கிற நெறைய பேரு அவங்களுக்கு பூ போட்டுக்கிட்டே வராங்க. அவங்க பக்கத்துல வந்ததுக்கு அப்புறமா, "எனக்கு இந்த மாரி பூலாம் போடாதீங்க. எனக்கு இந்த மரியாதைலாம் பிடிக்காதுன்னு" சொல்றாரு. "என்னது பிடிக்காதா? இந்த மாரி பூ போட்டோம்னா காசு தரேன் அப்படின்னு சொல்லி நீ தானே சொன்ன. இப்ப என்ன மாத்தி பேசுற?" அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற ஒரு பொம்பள உண்மைய போட்டு உடைச்சிருது. இப்ப அவங்க 3 பேருமே நான் தான் பன்னி டீமான கொலை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இத பார்த்துட்டு நம்மளோட ஹீரோ கடுப்பாகி, "ஏன்னா நீங்க எல்லாருமே டீமான் ஹண்டர் தான். அந்த பன்னி டீமானே எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்னு தெரியும். நீங்க எல்லாருமே சேர்ந்தா மட்டும் தான் அத அழிக்கவே முடியும். அத விட்டுட்டு உங்களுக்குள்ளேயே நீ அடிச்சுக்கிறீங்களா?" அப்படின்னு சொல்லி கோவப்படுறாரு. அப்ப நம்மளோட ஹீரோயினும் வந்து, "நீ எங்க போற? என் கூடயே இருன்னு" சொல்றாங்க. ஆனா நம்மளோட ஹீரோ, "உன் கூடயே இருக்கணும்னு எனக்கு அவசியமே கிடையாது. என்னோட புக்க மட்டும் குடு நான் இங்கேருந்து கிளம்பணும்" அப்படின்னு சொல்லி கோவமா கத்திர்றாரு. இதனால ரொம்பவே ஹர்ட் ஆன நம்மளோட ஹீரோயினும் அந்த புக்க போட்டு கிழிச்சு போட்டுட்டு, "உனக்கு என்னோட காதல் புரியவே புரியாதா? போடா" அப்படின்னு சொல்லிட்டு, பக்கத்துல ஒரு வெள்ள கலர்ல ஒரு ஜோக்கர் மாரி ஒரு ஹண்டர் வந்திருப்பாரு. அவங்க கிட்ட போய் கொஞ்சம் உண்ணு மண்ணா இருந்தோம்னா, நம்மளோட ஹீரோவுக்கு கொஞ்சம் பொறாமையாகும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றாங்க. ஆனா, அப்பயும் நம்மளோட ஹீரோ கண்டுக்கவே இல்ல. "போடி" அப்படின்னு சொல்லி போயிட்டாரு. இவன் என்ன கண்டுக்கவே மாட்றான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோனும் அப்செட் ஆகி போறாங்க. "என்னம்மா இப்படி எந்திரிச்சு போயிட்ட?" அப்படின்னு சொல்லி அந்த ஜோக்கர் கேட்குறாரு. அப்ப பக்கத்துல அவங்களோட ஃப்ரெண்டு போயிட்டு இருக்காங்க. "சரி நீயாவது என் கூட இரும்மா" அப்படின்னு சொல்லி அந்த பொண்ண கூப்பிடுறாரு. அவங்களும் "ஏன்டா உன்னைய மாரி ஒரு ஜோக்கருக்குலாம் யாரா இருப்பா?" அப்படின்னு சொல்லி அவங்களும் போயிர்றாங்க. அப்ப அவங்களோட குரூப்ல இன்னொருத்தர் போயிட்டு இருக்கும்போது அவர பார்த்து கை காட்டுறாரு. "டேய் நான் ஆம்பளடா விட்டோம்னா என்னையும் கூப்பிட்டுருவ போல. சரியான காஜா இருப்பானோ" அப்படின்னு சொல்லி அவங்களும் போயிர்றாங்க. நம்மளோட ஹீரோவும் காடு மலையெல்லாம் தாண்டி அந்த சுன்வுக்காக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. எப்படியோ அந்த ஒரு மலைய கண்டுபிடிச்சுறாரு. அந்த மலைய பார்க்கறதுக்கு அப்படியே புத்தர் படுத்த மாரியே இருக்கு. இப்ப கண்டிப்பா இந்த மலையா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தேடி போய் பார்க்குறாரு. அங்க ஒரே ஒரு வெள்ள கலர்ல ஒரு பூ இருக்குது. அந்த பூக்கு கீழ ஒரு மாரி குழி மாரி இருக்கு. அந்த குழிக்குள்ள நம்மளோட ஹீரோவும் போய் பார்க்குறாரு. அங்க ஒரு பெர்சன் வந்து நம்மளோட ஹீரோவ தொட்டு தொட்டு பேசுறாரு. அவர் தான் சொல்றாரு, "நான் தான் சுன் வுகாங்கு. நான் 500 வருஷமா இதே இடத்துல தான் இருக்கேன். அதனால தான் நான் மனுஷங்கள பார்த்ததே இல்ல. அதனால தான் உன்ன தொட்டு தொட்டு பார்க்குறேன். பார்த்தியா நான் பார்க்கறதுக்கு குரங்கு மாரி இருப்பேன்னு சொல்லி எல்லாருமே சொல்லி கேள்விப்பட்டிருப்ப. ஆனா நானே 500 வருஷத்துல ஒரு மாரி மனுஷன் மாரி மாறிட்டேன். புத்தர் தானே தண்டனை குடுக்குறேன்னு சொல்லி இந்த ஒரு இடத்துல அடைச்சு வச்சுட்டாரு. சரி இந்த 500 வருஷத்துல நீங்க திருந்துட்டீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. "நான் நல்லாவே திருந்துட்டேன். புத்தர் எனக்கு எல்லா விஷயத்தையுமே சொல்லிக் குடுத்துட்டாரு. இந்த ஒரு கல்ல பார்த்துக்கோ. இந்த ஒரு கல்ல தான் நான் 500 வருஷமா படிச்சுக்கிட்டே இருந்தேன். இதுதான் புத்தரோட சூத்திரமே. இனிமேலு நானும் மத்த டீமான்ஸ்லாம் அடக்க போறேன்" அப்படின்னு சொல்றாரு. சரி இந்த ஒரு சூத்திரத்த நான் எடுத்துட்டு போறேன். அப்பனா தான் என்னால பன்னி டீமான அடக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லும்போது, "ஏன்டா டேய் எவ்வளோ தைரியம் இருந்தா என்னோட இடத்துக்கே வந்து என்னோட பர்மிஷன் இல்லாம அந்த ஒரு சூத்திரத்த நீ எடுத்துட்டு போயிருவியா? நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? இந்த டீமானுக்குலாம் ராஜாவா இருக்கிறவன். எனக்கு நீ எவ்வளோ மரியாதை குடுக்கணும். நான் கொஞ்சம் உன்கிட்ட சிரிச்சு பேசினோனயே எனக்கே நீ ஆர்டர் போடுறியா?" அப்படின்னு சொல்லி ஒரு மாரி பேசுறாரு. சரி நீங்க 500 வருஷமா உங்களோட கண்ணே சிமிட்டாம இருந்தீங்களா? ஏன்னா நான் வந்ததுலருந்து பார்த்துட்டு இருக்கேன். உங்களோட கண்ண நீங்க சிமிட்டவே மாட்றீங்க. அப்படி சிமிட்டாம இருந்தா உங்க கண்லேருந்து கண்ணீர் வந்திருக்கணுமே, ஏன் வரல? அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்குறாரு. "என்ன டேய்! நான் எவ்வளோ பெரிய சீரியஸான விஷயத்த பத்தி பேசிட்டு இருக்கேன். நீ என்னமோ என்னோட கண்ண பத்தி பேசிட்டு இருக்க" அப்படின்னு சொல்லி சுன் வுகாங் ரொம்ப கோவப்படுறாரு. "நான் சொல்றத மட்டும் ஃபர்ஸ்ட் கேளு. புத்தர் என்னை இந்த இடத்துல அடக்குறதுக்கு முன்னாடி நான் எவ்வளோ பெரிய டீமானா இருந்தேன் தெரியுமா?" அப்படின்னு சொல்லி அவர் திரும்பவும் கதைய ஆரம்பிக்கிறாரு.
இல்ல எனக்கு ஒரு மாரி ஆர்வமா இருக்கு. உங்களோட கண்லேருந்து கண்ணீரே வராதா? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்ன டேய் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன். என் கண்ண பத்தியே பேசிட்டு இருக்க. நான் எவ்வளோ பெரிய விஷயத்த பத்தி பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சுன்வுக்காங்க ரொம்ப கோவப்பட்டுட்டு நம்மளோட ஹீரோவ போட்டு அடிக்க ஆரம்பிச்சுறாரு. நான் எவ்வளோ பவர்ஃபுல்லா உனக்கு காட்டுறேன்டா அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற ஒரு கட்டைய உடைக்க பார்க்குறாரு. ஆனா அத உடைக்கவே முடியல. அவரு திரும்ப திரும்ப ட்ரை பண்ணோனயே கடைசியில உடைஞ்சு போயிருது. "பார்த்தல எப்படி ஈஸியா உடைச்சேன்னு" அப்படின்னோனயே நம்மளோட ஹீரோ சொல்றாரு. "ஆனா உன்னோட கையில ரத்தம் வந்த மாரிக்கு இருக்கே" அப்படின்னு சொல்லும்போது, அவர் கைய மறைக்க ஆரம்பிக்கிறாரு. சரியான ஒரு காமெடி பீஸா இருக்காரு இந்த சன்வுக்காங். சொல்லப்போனா அவரு திருந்தவே இல்ல. இன்னமும் இந்த 500 வருஷங்க அப்புறமா வெளிய தான் போணும்னு ட்ரை பண்றாரு. அவரோட மனசுக்குள்ள இன்னமும் கெட்ட எண்ணங்கள் தான் இருக்கு. அப்பதான் நம்மளோட ஹீரோ சொல்றாரு, "உங்களுக்குள்ள இன்னமும் கெட்ட எண்ணங்கள் இருக்கனால தான் புத்தா இன்னமும் உங்கள வெளிய விடாம வச்சிருக்காரு. நீங்க மட்டும் அந்த பன்னி டீமான கொல்றதுக்கு நீங்க உதவி பண்ணீங்கன்னா, கண்டிப்பா உங்களோட உதவியால அந்த ஒரு பன்னி டீமான் அழிஞ்சு போகும். அப்ப நீங்களும் மக்களுக்கு உதவி செஞ்ச மாரி தான் இருக்கும். அந்த ஒரு விஷயத்த பண்ணீங்கன்னா, கண்டிப்பா புத்தா உங்கள மன்னிச்சுருவாருன்னு" சொல்றாரு. "என்னது நான் உனக்கு உதவி பண்ணணுமா? என்னால புத்தாக்கெல்லாம் உதவியே பண்ண முடியாது. இந்த 500 வருஷத்துல என்னால சாப்பாடு கூட சாப்பிட முடியல தெரியுமா? நான் ஒரு குரங்கா இருந்துகிட்டு ஒரு வாழைப்பழத்த கூட சாப்பிட முடியல. நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன்" அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும்போது, "சரி இந்த வாழைப்பழத்த சாப்பிடு அவ்வளோதானே" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ குடுக்குறாரு. உடனே, "என்ன டேய் இத வந்தோனே குடுத்துருக்கலாம்ல. சரி இப்ப நான் உனக்கு ஐடியா குடுக்குறேன். அந்த பன்னி டீமான கொல்லணும்னா நான் சொல்ற மாரி செய்யு. என்னதான் அவன் அவனோட ஒய்ஃப வெறுத்தாலுமே கூட, அவன் இன்னமும் அவனோட ஒய்ஃப லவ் பண்ணிட்டு தான் இருக்கான். ஒரு பௌர்ணமி நிலவு முன்னாடி ஒரு அழகான பொண்ணு மட்டும் ஒரு பாட்டு பாடிட்டே அந்த இடத்துல டான்ஸ் ஆடுனா, தன்னோட ஒய்ஃப் தான் வந்திருக்கான்னு நெனச்சுட்டு அவனும் வருவான். அப்ப அவனோட ஈஸியாவே அடக்கிடலான்னு சொல்றாரு. சரி அவன் வந்துருவான். நான் எப்படி அடக்குறது? அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கும்போது, "நீ மட்டும் அவன இங்க வர வையி. நான் அவன அடக்கிறேன்" அப்படின்னு சொல்லி சுன் வுகாங் சொல்றாரு. அப்பதான் அந்த இடத்துல நம்மளோட ஹீரோனும் வராங்க. ஏதோ ஒரு அழகான பொண்ணுன்னு சொல்லி பேசுனீங்களே, அது என்னதானா? அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது, சுன் வுகாங் வந்து நம்மளோட ஹீரோன பார்த்து பயங்கரமா ஜொல்லு விடுறாரு. "சரி நீ எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணு. இந்த இடத்துல டான்ஸ் ஆடு. அப்ப அந்த ஒரு பன்னி டீமான் வரும். அவன பிடிச்சிடலான்னு" சொல்றாரு. ஆனா சுன் வுகாங்கும், ஹீரோனும் நல்லா ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. நம்மளோட ஹீரோனும் வெள்ள கலர் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு நல்லா அழகா வந்து அந்த பௌர்ணமி நிலவு முன்னாடி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இத பார்த்த உடனே அந்த ஒரு பன்னி டீமான் வருது. அது வெள்ளப்பூ பக்கத்துல தான் போகும். அப்பயே சுன் வுகாங் அவரோட சக்திய யூஸ் பண்ணி அத அடக்கிருவாரு. "பரவாயில்லையே! நீங்க எந்த அளவுக்கு பவர்ஃபுல்ன்னு சொல்லி எனக்கு இப்ப தான் புரியுது" அப்படின்னு சொல்லி ஹீரோவும், ஹீரோயினும் சொல்றாங்க. "சரி நீ சொன்ன மாரியே டான்ஸ் ஆடுனேன். அந்த ஒரு பன்னி டீமானே புடிச்சுட்டேன். இப்பயாவது நீ எனக்கு ஒரு கிஸ் குட்றா" அப்படின்னு சொல்லி மறுபடியும் கண்ண மூடுறாங்க. ஆனா நம்மளோட ஹீரோ இந்த தடவையும் கிஸ் குடுக்கவே இல்ல. அப்பதான் பக்கத்துல இருக்கிற சுன்வுக்காகவும், "நான் வேணா ஹெல்ப் பண்ணவா மேடம்?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "மூடிட்டு போறியா?" அப்படின்னு சொல்லி ஹீரோன்னு சொல்லிடுறாங்க. அப்ப அவனோட காப்பையே ஒரு மோதிரமா மாத்தி நம்மளோட ஹீரோவோட கையில மாட்டிடுறாங்க. "இத உன்னால அவுக்கவே முடியாது. இனிமேல் நீ நானும் புருஷன் பொண்டாட்டியா இருக்க வேண்டியது தான்" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோன்னு சொல்லும்போது, "இந்த ரிங்க கழட்டவே முடியாதுண்ணா. அப்படிப்பட்ட விரலே எனக்கு தேவையில்ல" அப்படின்னு சொல்லி விரல வெட்ட போறாரு. "நீ என்னைய இந்த அளவுக்கு வெறுக்கிற அளவுக்கு நான் என்ன பண்ணிட்டேன்? என்னோட காதல நீ புரிஞ்சுக்கவே மாட்டியா?" அப்படின்னு சொல்லி அப்செட் ஆகி நம்மளோட ஹீரோனும் அங்கருந்து கிளம்புறாங்க. கொஞ்சம் ஓவரா பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லி ஹீரோவும் மேல உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த பௌர்ணமி நிலவு ரொம்ப அழகா இருக்கும்ல. நான் 500 வருஷமா அத பார்க்கவே இல்ல அப்படின்னு சொல்லி சுன் வுகாங் சொல்றாரு. சரி அந்த பூவ எடுத்துட்டோம்னா அவன் அந்த நிலவ பார்ப்பான்ல அப்படின்னு சொல்லி அந்த பூவையும் நம்மளோட ஹீரோ எடுக்குறாரு. பயத்துல தூக்கி போட்ட உடனேயே அங்க இருக்கிற எல்லா பூவுமே எரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்பதான் சுன் வுகாங் ஒரு மாரி வில்லத்தனமா சிரிக்கிறாரு. "எப்படியோ நீ என்னோட ட்ராப்ல மாட்டிட்ட. அந்த ஒரு பூவ யார் வந்து முழு மனசோட எடுக்குறாங்களோ, அப்பதான் என்னோட ஒரு சாபமே நீங்கும். இனிமேல் என்னை யாருமே அடக்க முடியாது" அப்படின்னு சொல்லி வெளிய வந்துர்றாரு. இனிமேலு புத்தாவால என்னைய எதுவுமே பண்ண முடியாது. புத்தாவும் போயாச்சு. இனிமேல் நான் மட்டும் தான் அப்படின்னு சொல்லி ஓவரா பேசிட்டு இருக்கும்போது, நம்மளோட ஹீரோ சொல்றாரு, "புத்தா எங்கேயுமே போல. இதே இடத்திலேயே தான் இருக்காரு. திரும்பவும் உன்னை அடக்கிருவாருன்னு" சொல்றாரு. இத கேட்ட உடனேயே சுன் வுகாங்க்கு பயங்கரமா கோவம் வருது. "சரிடா உன்னோட புத்தர கூப்பிடு. நானா அவரான்னு பார்த்துரலாம். இனிமேலு உன்னோட புத்தர் வரவே போறதில்ல" அப்படின்னு சொல்லி ஹீரோவோட மண்டையில இருக்கிற முடி எல்லாத்தையுமே பிச்சிர்றாரு. அப்ப நம்மளோட ஹீரோக்கு ஹெல்ப் பண்றதுக்காண்டி அந்த 3 ஜோக்கர் ஹண்டர்ஸுமே வந்துர்றாங்க. அவங்க வந்து, "என்ன சார் உங்கள நான் பெருசா நெனச்சேன். நீங்க தான் என்னமோ டீமானுக்குலாம் ராஜான்னு சொன்னாங்க. நீங்க என்னன்னா அரை அடி தான் இருக்கீங்க. இந்த அரை அடி அடிக்கிறதுக்கு எங்கள ஒருத்தரே போதுமே. சரி நம்மள்ல யார் வந்து இவர கொல்ல போறா?" அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா சாப்புத்திரி போட்டுட்டு இருக்காங்க. இத பார்த்து கோவமான சுன் வுகாங், "உங்க எல்லாரையுமே அழிக்கிறேன்டா" அப்படின்னு சொல்லி சண்டைக்கு ரெடி ஆகுறாரு. அந்த புலி மாரி இருக்க ஹண்டர் தான் போறாரு. ஆனா அவரால ஒண்ணுமே பண்ண முடியல. சுன் வுகாங் அவர ஈஸியாவே தோற்கடிச்சிடுறாரு. அதுக்கப்புறமா அந்த ஒத்த கால்ல இருக்கிற இன்னொரு ஹண்டர் போறாரு. அவராலயுமே ஒண்ணுமே பண்ண முடியல. அவரையும் நம்மளோட சுன் வுகாங் ஈஸியாவே தோற்கடிச்சிடுறாரு. 3வதா தான் அந்த வெள்ள கலர்ல இருக்கிற அந்த ஜோக்கர் ஹண்டர் வராரு. அவரே ஈஸியாவே அடிச்சு போட்டுறாரு. அவர அடிச்சு போட்ட அடுத்த செகண்டே அந்த பொண்ணுங்க எல்லாமே அங்கருந்து ஓடியே போயிருச்சுங்க. "டேய் நீங்க தான் என்கிட்ட சண்ட போட்டீங்க. ஆனா எனக்கு உங்ககிட்ட சண்ட போட்ட மாரியே இல்ல. நல்லா ஜாலியா விளையாண்ட மாரி தான் இருந்துச்சு" அப்படின்னு சொல்லி சுன் வுகாங் சொல்லும்போது, "பாத்தீங்களா ஜாலியா தானே இருந்துச்சு. அதுக்காண்டி எங்கள மன்னிச்சு விட்டுருங்களேன்" அப்படின்னு சொல்லி 3 பேருமே சொல்றாங்க. ஆனா 3 பேருமே விடல. அதே இடத்திலேயே எரிச்சு போட்டுறாரு. அப்ப நம்மளோட ஹீரோவ கொல்ல வரும்போது, அந்த இடத்துல நம்மளோட ஹீரோயின் வந்து சண்ட போட ஆரம்பிக்கிறாங்க. "அவனோட சக்திக்கு முன்னாடியே உன்னோட சக்திலாம் ஒண்ணுமே இல்ல. பேசாம விட்டுட்டு ஓடி போயிரு" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றாரு. ஆனா ஹீரோயின் கேட்கிற மாரியே இல்ல. "நீ வேணா என்ன லவ் பண்ணாம இருக்கலாம். ஆனா நான் உன்ன உண்மையா தான் விரும்பினேன். என்னால உன்னை விட்டுட்டு போ முடியாது" அப்படின்னு சொல்லி திரும்பவும் சண்டைக்கு போறாங்க. ஆனா சுன் வுகாங் அடிச்ச 2 அடியிலேயே நம்மளோட ஹீரோயின் அதே இடத்திலேயே சுருண்டு விழுந்துடுறாங்க. "நான் சாகறதுக்கு முன்னாடியே ஒரே ஒரு விஷயத்த மட்டும் எனக்கு சொல்லு. நீ உண்மையாவே என்ன லவ் பண்ணியா?" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட கேட்குறாங்க. நம்மளோட ஹீரோவும், "உன்னைய ஆரம்பத்துலேருந்தே நான் காதலிச்சுக்கிட்டே தான் இருந்தேன்.
ஆனா உன்னைய காதலிச்சேன்னா என்னோட கனவை நான் மறந்துடுவேணும் அப்படின்ற ஒரு பயத்துல தான் நான் நடிச்சேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றாரு. அதே இடத்துலயே நம்மளோட ஹீரோயினி இறந்து போறாங்க. அவங்க கண்ண மூடுன உடனேயே அப்பதான் ஃபர்ஸ்ட் டைமே நம்மளோட ஹீரோயினிய கிஸ் பண்றாரு. அப்பதான் நம்மளோட ஹீரோவும் பல நாளா கையில வச்சிருந்த ஒரு புத்தகத்த படிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த புத்தகத்த படிச்ச உடனேயே புத்தரே அந்த இடத்துக்கு வந்துருவாரு. இந்த தடவை என்னை யாராலுமே அடக்க முடியாது அப்படின்னு சொல்லி சுன் வுகாங் புத்தர் கூட பயங்கரமா சண்டை போறாரு. ஆனா புத்தரோட சக்திக்கு முன்னாடி சுன் வுகாங்லாம் ஒண்ணுமே கிடையாது. என்னதான் சுன் வுகாங் பவர்ஃபுல்லா இருந்தாலுமே கூட புத்தருக்கு ஒரே ஒரு கை மட்டும் போதும் சுன் வுகாங்க அடக்குறதுக்கு. சுன் வுகாங்கும் அதை பிடிச்சு தடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ முயற்சி பண்ணியுமே கூட ஒண்ணுமே பண்ண முடியல. புத்தரோட முக்கியமான ஒரு குறிக்கோளே என்னதான் டீமனாவே இருந்தாலுமே கூட அவங்கள மன்னிச்சு விட்டுருவாரு. அவங்களோட கெட்ட எண்ணத்தை மட்டும் தான் எடுப்பாரு. அதே மாதிரி தான் சுன் வுகாங்கை ட்ரீட் பண்றாரு. எப்படியோ நீ வாழ்க்கையில நினைச்சதை செஞ்சு முடிச்சிட்ட. இப்ப இந்த 3 டீமானையுமே நீ திருத்திட்ட. இப்ப உங்க 3 பேருமே உன் கூட தான் இருக்காங்க. நீ புத்தரோட ஒரு சீடனாவே மாறிட்ட அப்படின்னு சொல்லி மாஸ்டர் சொல்றாரு. அதுக்கப்புறமா 4 பேருமே நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோவோட கண்ணுக்கு மட்டும் ஹீரோயின் தெரியுறாங்க. இதே இடத்துல இந்த படமும் முடியுது. படம் எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ முடிஞ்ச மாரிக்கு இருக்கும். படத்துல சென்டிமெண்ட்டும் இருக்கும், காமெடியும் இருக்கும். ஒரு சில சீன்ஸ்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சேன்னா, வீடியோ இன்னும் ரொம்ப லென்த்தா போகும். அதனால தான் நான் சொல்லாம விட்டுட்டேன். ஆனா நீங்க மட்டும் படமா பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நெறைய இடங்கள்லாம் விழுந்து விழுந்து சிரிக்கவே ஆரம்பிப்பீங்க. இந்த படம் அந்த அளவுக்கு பெருசா இன்ட்ரஸ்டிங்கா இல்ல. ஆனா ஒரு மாரி என்டர்டெயின்மெண்ட்டா இருந்துச்சு. இத விட இன்ட்ரஸ்டிங்கா அடுத்த வீடியோல மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. பாய்.